டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற இந்த மூலிகையோட பெயர் ஹைபந்தஸ் என்எஸ் பெர்மசன் என்று சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை தாங்க. இதுக்கு வந்து பல பெயர்கள் உண்டு. ரத்தின புருஷ், ஸ்பேடு ஃப்ளவர், இது மாதிரி வந்து பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வளரும் தாமரைன்னே சொல்லிடலாம். ஸோ இந்த தாமரை இலையோட ஒரு இதழ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறதால இந்த தாவரத்தோட பெயர் ஓரிதழ் தாமரை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஓரிதழ் தாமரை வந்து நீங்கள் அதிகாலையில் வந்து மென்று தின்று பால் பருகி வர்றது மூலமாக இளமையில் தோன்றும் வயோதிகம், அதாவது வந்து நரை, திரை, மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இளமையில் தோன்றும் வயோதிகத்தை வந்து பார்த்தோன்னா இது போக்கும். ஸோ முக்கியமாக வந்து இந்த மூலிகையை சாப்பிட்றது மூலமாக நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறுகள், மேகவெட்டைன்னு சொல்லக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து இது சரி செய்யுது. அதேமாதிரி வந்து பார்த்தா வந்து இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்தா வந்து தேக பலம் வந்து உண்டாகும். ஸோ அதேமாதிரி வந்து உடல் எடை வந்து பார்த்தா வந்து குறைக்கும். ஸோ இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றது மூலமாக அதாவது டெஸ்டோஸ்டெரான் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோனை வந்து பார்த்தா வந்து இது அதிகமாக்கி ஸோ வந்து பார்த்தா வந்து விந்தணுக்களின் எண்ணிக்கை கூட்டி ஆண்மை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றது மூலமாக வந்து ஒருவர் வந்து பார்த்தா வந்து பல தவறுகள் செய்து இழந்த அந்த தாது பலத்தை வந்து பார்த்தா வந்து மீண்டும் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றது மூலமாக வந்து விந்து கெட்டிப்படும். இது மாதிரி வந்து பல ஆண்களுக்கான பல பிரச்சனை வந்து பார்த்தா வந்து இது சரி செய்யுது. ஸோ அதேமாதிரி வந்து இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றது மூலமாக வந்து சிறுநீரக கோளாறுகளை வந்து இது சரி செய்யும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான அற்புதமான ஒரு மூலிகைங்க. ஸோ வந்து இந்த மூலிகை வந்து பார்த்தா வந்து இப்போ ஒரு நீங்கள் வந்து இந்த மூலிகை இருக்குது அப்படின்னா இந்த மூலிகை தோட்டத்துக்கு வந்து ஆடோ மாடோ வந்து பார்த்தா வந்து மேய்க்கிறதுக்காக ஒருத்தவங்க கட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆடு மாடு வந்து பார்த்தா வந்து எதை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓரிதழ் தாமரை எல்லாத்தையும் வந்து பார்த்தா வந்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீதி வந்து புல் எதுவும் வந்தாலும் மேயறதா இருந்தாலும் செய்யும். ஸோ அவ்வளோ அற்புதமான வந்து அது வந்து கிராமத்தில் வந்து பார்த்தா வந்து இது ஈஸியாக வந்து பார்த்தா வந்து கிடைக்கும். இந்த வந்து ஓரிதழ் தாமரையோட சாப்பிட்டு அனைவரும் பல பலன்களை வந்து பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.